இது என்னங்கம்மா? இது சோயா. சின்ன சோயாங்களா? இது என்ன பண்ணுவீங்கம்மா? இதுவும் காளான் மாதிரி கிரேவியாக ஓ, இப்போ என்ன பண்ணுறீங்க? பாஸ்தா சாப்பிட்றீங்களா? டேஸ்ட் பாக்ஸ் போடுறதா போட்டு. மேட்டுப்பாளையம் பகுதியில் பார்த்தீங்கன்னா பட்டதாரி இளைஞர் ஒருத்தர் வந்து தனியாக ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் பார்த்தீங்கன்னா பானிபூரி, பாஸ்தா இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் லோகேஷ் குமார். ஓகே, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்கள். இப்போ பாஸ்தாங்களா? ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை போட்டிருக்கோம் காஃபி ஒர்க்ஸில். எங்கள் அம்மா அப்பா தான் அது தொடங்கி ஒரு 14 வருஷமாக இருக்கும். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். கடையில் என்னென்ன ஃபுட்டு வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? இது எக் பாஸ்தா, வெஜ் நூடுல்ஸுங்க. சரிங்க. நம்ம காளான், சோயா, பாஸ்தா, நூடுல்ஸ், ரைஸு, சிக்கன் சில்லி, நியூவாக புதுசாக இருக்கட்டும்ட்டு எக் சில்லி எல்லாம் போட்டுட்ருக்கோம். இது ஒரு 13 வருஷமாக போட்டுட்ருக்கோம். இப்போ பாஸ்தாங்கிறது வந்து எப்படி தயார் பண்ணுறீங்க? பாஸ்தா மற்றவங்க மாதிரி ட்ரையாக இல்லாமல் மசால் நாங்களே செய்கிறோம். ஓன் மேனுஃபேக்சர் எல்லாமே. அதை வச்சு நாங்கள் நியூவாக போட்டுட்ருக்கோம். டேஸ்ட்டு தயாரிக்கிறது நாங்கள் வேறு மாதிரி தயாரிச்சுருக்கோம். அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே. இப்போ பானிபூரி வந்து எப்படி நீங்கள் சின்னதாக இருக்குது? அது வந்து நிறைய பேர் இந்திக்காரங்க கிட்ட இருந்து வாங்க, வெளியிலேருந்து வாங்க. நாங்கள் வந்து நாங்களே தயாரிக்கிறோம். ஓன் மேனுஃபேக்சரிங் இருக்கிறது எல்லாமே முக்கால்வாசி ஓன் மேனுஃபேக்சர் தான். இந்த பாஸ்தா, நூடுல்ஸு, ரைஸ் மட்டும் வெளியிலேருந்து. ஓகே. இந்த சின்ன பூரி வந்து என்ன மாவில் நீங்கள் தயாரிக்கிறீங்க? அது மைதா, ரவை அந்த மாதிரி ஐட்டம். பூரியில் என்னென்ன வகைகள் இருக்குங்க? பூரி, பானிபூரி, மசால் பூரி அவ்வளோதான். மற்றபடி பெருசாக இனிமேல் தான் எல்லாம் பண்ணணும். புதுசாக கடை பார்த்துட்ருக்கோம். பெருசாக தொடங்கியிருக்கு. அது போக இப்போ அப்பா வந்து தயார் பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன பண்ணுறாருங்க? இப்போ அப்பா காளான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வீட்டிலேருந்து தயாரிச்சுட்டு வருவாங்க, இல்லை வெளியிலேருந்து வாங்குவாங்க. நாங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி நீட்டாக பண்ணுறோம். ஒரிஜினல் காளானும் போடுறோம். அது பண்ணை காளான் தான், ஒரிஜினல் காளான். இதுங்களா? ஆமாம். இது வந்துட்டு பண்ணை காளான் தான். இது பேர் சிப்பி காளான்னுவாங்க. அந்த காளான் தான் அது. ஓ. நிறைய பேர் காளான் போடுவாங்க, அதுக்கு அடியில் இருக்கிற வேறு தான் போடுவாங்க. நாங்கள் இந்த சிப்பி காளான் ஒரிஜினல் வீட்டுக்கு போடுற மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குங்க? டேஸ்ட்டு உங்ககிட்டே கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். 13 வருஷமா கடை வச்சுட்டு இருக்கோம். அதனால இப்போ ஒரு பிளேட் வந்துட்டு பானிபூரினா எத்தனை பூரி அதில் நீங்கள் வச்சு கொடுப்பீங்க? பானிபூரி 8 பூரி வரும். பார்சல்னா 15 பூரி வருங்க. 40 ரூபா வரும். சாப்பிட்றதுக்கு 30 ரூபா. 30 ரூபா. மசாலு, பானி எல்லாம் அன்லிமிட்டட். எவ்வளோ வேணாலும் அந்த மாதிரி. ஓகே. காளான் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? காளான் எல்லாம் 30 ரூபா. எல்லாமே 30 ரூபா. முட்டை போட்டால் ஒரு 40 ரூபா வரும். அப்புறம் எக் நூடுல்ஸ்லாம் 60 ரூபா. 2 முட்டை போட்டு வருங்க. சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ் அதெல்லாம் போட்டுருக்கோம். அதெல்லாம் 80 ரூபா வரும். சில்லி நாங்கள் போடுறதுங்க. சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ் மட்டும் போட்டுருக்கோம். அது மட்டும் போட்டுருக்கோம். நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க? கரெக்டாக காஃபி ஒர்க்ஸுங்கண்ணா, சரச்சி மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில். நிறைய பேர் டேங்க் வீடுன்னு சொன்னால் தெரியும். ஃபயர் சர்வீஸ் அது கீழே கரெக்டாக சொன்னால் லொக்கேஷன் தான். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9626 9440444 தான் என் கான்டாக்ட் நம்பரு. எப்போ வேணால் ஃபோன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க. ஸோ இந்த தொழிலே நீங்கள் கண்டினியூ பண்ணுற ஐடியா இருக்குங்களா, இல்லை வேறு ஏதாவது ஜாப் கிடைச்சா போகிற மாதிரிங்களா? வெளியே ஜாபுக்கு பார்த்துட்டு இருக்கோம். கண்டினியூ பெருசு பண்ணால் தான் நம்ம ஐடியா. ஆமாங்க. வந்து கொஞ்சம் பெரிய கடையாக பார்த்து அவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆமாம். அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுற ஐடியா. இப்போ நம்ம வெளியே போனாலும் இவங்க 13 வருஷமாக போட்டது நம்ம பெருசு பண்ணலாம் தான் ஐடியா. ஓகே, அது ஒரு நல்ல ஐடியாங்க. அவர் படிச்சுட்டு நீங்கள் தொழிலை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். கரெக்டு தான். இப்போ புதுசாக ஒருத்தங்க தொழில் தொடங்கணும்னா உங்களுடைய அட்வைஸ் வந்து இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன வந்து முக்கியமாக நம்ம கடைபிடிக்கணும்? முதல்ல வந்து பயப்படக்கூடாதுங்க. முதல்ல அப்பா போட போகும்போது ரொம்ப கம்மியாக தான் ஒரு ப்ராஃபிட்டே வராது. ஒரு நாளைக்கு சரக்கு ஒரு 1500 ரூபா போட்டோம்னா ஒரு 300 ரூபா 400 ரூபா அவ்வளோதான் வரும். அதுலேருந்து இப்போ நாங்கள் இப்போ நார்மலாக போட்டாலும் லாபம் வருது வழியாக அசல் வந்துடும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கஸ்டமர் பிடிக்கிற மாதிரி போடணுங்க. தரமான பொருள் போட்டால் கரெக்டாக வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. இப்போ பாஸ்தாங்களா? பாஸ்தா வெஜ்ஜுனா இல்லை முட்டை போட மாட்டீங்க? முட்டை போட்டு வருங்க. தனித்தனியாக வராங்க. எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பழகிட்டீங்களா? குவான்டிட்டி எவ்வளோ இருக்குங்க ப்ரோ? குவான்டிட்டி எவ்வளோ இருக்குங்க? கண்டெய்னர். ஓ, அந்த கண்டெய்னர் பார்சலும் கொடுத்து
என்னங்கண்ணா? பானி ஸ்பெஷலு. ஓ, ஸ்பெஷலாக என்ன பண்ணுவீங்கண்ணா? ஆமாம், இதில் வந்து சீரகம், ஆ. குருமிளகு, ஆ. கொத்தமல்லி தழை, புதினா. ம். ம். சீரகம் வந்து வறுக்கணும், வறுத்து தான் போடணும். ஓ, அப்படிங்களா? இஞ்சி பூண்டு வந்து வணக்கி தான் போடணும். ஓ, வணக்கி போட்டோம்னாக்கா அந்த டேஸ்ட் வரும். நல்லா இருக்கும். போட்டிங்கனாக்கா வாசம் முடியும். ஓ, நல்லா இருக்கும். ஓகே. உங்கள் பேருங்கண்ணா? ரப்பங்க ஆனந்த்குமார். ஆ, சரி. இன்னைக்கு வந்து நம்ம பானிபூரி கடை நம்ம இன்னைக்கு பார்த்தோங்க. இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நீங்கள் இன்னைக்கு பார்த்து ரசிச்சிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.